தூத்துக்குடி அருகே 100 ஆண்டு காலமாக பொது பயன்பாட்டில் இருந்த நிலத்தை மீட்டு தரக்கோரி ஆதிதிராவிடர் சமுதாய மக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் உள்ள 29 ஏக்கர் 63 சென்ட் கிராம நத்தம் அரசு புறம்போக்கு நிலத்தில் 1 ஏக்கர் நிலம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிதிராவிடர் சமுதாய மக்களின் பொது பயன்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 1973ஆம் ஆண்டு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பொது பாதையை மறைத்து மாட்டுத் தொழுவம் அமைத்ததாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் பொது பயன்பாடு நிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய நிலையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆட்சி காலத்தை விட தற்போதைய தாவேக ஆட்சியில் இளைஞர்களிடம் போதைப் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்திற்கு குடும்பத்துடன் வந்த அன்புமணி ராமதாஸ் தனது தாயின் பிறந்த நாளை ஒட்டி அவரிடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் கடந்த ஆட்சி காலத்தை விட தற்போது 100 மடங்கு போதைப் பொருள் புழக்கம் இளைஞர்களிடம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு இன்னும் மதுவிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, போதை பழக்கத்திலிருந்து இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, விவசாயிகளுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அந்த வகையில் வரும் காலத்தில் தமிழக அரசு பூரண மதுவிலக்கு கொள்கையை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். அத்துணை போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு அவருடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது காங்கிரஸுடைய அழுத்தத்தினால் டிவிகே அரசு அது கொண்டு வந்தது, அவ்வளவுதான். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு தேவையானது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தாவேக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தேர்தலுக்கு முன்பே அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு சென்ற அருண்குமார் தாவேக சார்பில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து அருண்குமார் தலைமறைவானதால் அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைஷ்ணவ கல்லூரியில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் தலைவர் ராஜசுந்தரம் தேசிய கொடி ஏற்றி சிறப்பித்தார். சுதந்திர தின விழாவில் பேராசிரியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இலங்கையின் கண்டி நகரில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய துணை தூதர் சரண்யா தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் இந்தியாவின் கலாச்சாரங்களையும் இந்திய விடுதலையை சிறப்பிக்கும் வகையில் நடனங்கள், பாடல்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. இந்த நிகழ்வில் இலங்கை மத்திய மாகாண ஆளுநர், இந்திய துணை தூதரக அதிகாரிகள், இலங்கை அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் அமைச்சர்கள் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து உணவு அருந்தினார். அதேபோல் மயிலாப்பூர் முண்டகண்ணி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற நிகழ்வில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து அறுசுவை உணவை அருந்தினர். கேரள மாநிலம் பொன்னானி சாவக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் மோதியதில் தேசிய பறவையான மயில் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிற்காமல் சென்ற நிலையில் சாலையோர தடுப்பு சுவருக்கு உயிருக்கு போராடிய மயிலை அப்பகுதி மக்கள் மீட்டு காப்பாற்ற முயன்றும் பயனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வனத்துறை மற்றும் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் சிறப்பு பொது விருந்து நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்திய அமைச்சர் விழாவில் பங்கேற்ற முதியவர்களுக்கு வேட்டி சட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட போது கோவில் யானை மங்கலம் தனது தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தியது. ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவில் அலுவலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக கோவில் யானை மங்கலம் மூவர்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலய வளாகத்துக்குள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கொடிக்கு யானை மங்கலம் தனது தும்பிக்கையை உயர்த்தி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது. இந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு கட்டணமில்லாத உதவி எண் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தின் 34வது ஆண்டு மகாசபை கூட்டத்தில் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். 1980களில் வறட்சி நிறைந்த பகுதியாக இருந்த திருச்செங்கோடு லாரி பாடி பில்டிங் மற்றும் லேத் பட்டறைகள் மூலம் வளர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வழிகாட்டும் பெரும் தொழில் சாம்ராஜ்யமாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்குவது போல உள்நாட்டு தொழிலாளர்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடியவங்க சாதாரண ஆப்பிரிக்கா பார்க்க முடியும். லாரி டிஸ்அசம்பிள் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, நீட்டா அசம்பிள் பண்றீங்க. ஆப்பிரிக்கா நாடுல 48 நாடுகள், ஆப்பிரிக்கால 30 நாடுகள்ல குறைந்தபட்சம் திருச்செங்கோட்டினுடைய ரிக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனலா நீங்க கொண்டு போயிட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இருப்பது, இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளியும் கூட ஒரு பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டு அரசுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் பண்ணா தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக தீர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சென்னை பாடியில் உள்ள திருவலீஸ்வரர் கோவிலில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவரவர் மத நம்பிக்கை கடைபிடித்து ஜனநாயக உரிமை என்றும் ஒருவரின் மத நம்பிக்கையில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்று தெரிவித்தார். அதேபோல் மத நம்பிக்கையை மற்றவர்கள் மீது திரிப்பதுதான் தவறு என்றும் நம்பிக்கையை தனக்குள் வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்றும் அமைச்சர் சம்பத்குமார் கூறினார். அவங்கவுங்களோட மதத்துக்கு அவங்களோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது மதிப்பளிக்கக்கூடியது எல்லாருக்கும் ஜனநாயக கடமை. இப்போ உங்களுக்கு உண்டான நம்பிக்கையை நான் தலையிடக்கூடாது, என்னோட நம்பிக்கைக்கு நீங்கள் தலையிடக்கூடாது. இது நம்மளுடைய சமத்துவம் சமதர்மம் சொல்லக்கூடியவங்க அதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்களுடைய உரிமைகள் அது எல்லா விதத்திலும் இருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொருத்தங்களுடைய உரிமைகளை நம்மளை உள்ளே பூந்து அதை தடை சொல்லாத வரைக்கும் நிச்சயமாக எல்லாம் சரியாக இருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். அது அவங்களோட உரிமைகள் தான் சொல்லுங்கள், முன்வைக்கலைங்களா, அதோட நம்பிக்கையை தான் வச்சிருக்காரு. அவர் கருத்துக்களை யாருக்கு திணிக்கக்கூடாது. திணிப்பது தான் ஒரு என்னுடைய மத நம்பிக்கை உங்ககிட்ட திணிப்பது தான் தவறு. என்னோட மத நம்பிக்கை என்னோட வச்சிருக்க தவறு கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இது என்னோட கருத்தாவே நீங்க எடுத்துக்க. நன்றி. கோவை கல்லூரி மாணவன் அமுதன் கொலை வழக்கு தேவைப்பட்டால் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே மாணவன் அமுதனின் குடும்பத்தினர் சந்தித்த அமைச்சர்கள் அரசு நிவாரணத் தொகைக்கான உத்தரவு நகலை வழங்கியதுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத்குமார், அமுதன் கொலை வழக்கு விசாரணை தற்போது சரியாக நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் போதைப்பொருள் நடமாட்டத்தை அரசு கடுமையாக கட்டுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். விசாரணை நியாயமான நடைபெறுதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சொல்ல கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க அங்கிருந்தால் சப்ளை ஆகிறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸோ எல்லா பக்கமும் இது போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு, மாணவர் மத்தியில் புழக்கத்துக்கு வர்றது எல்லாமே தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளுக்கு எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவராக கடந்த முறை அதே போல தான் ஒரு நடிகை குறித்து பேசி தமிழ்நாடு முழுக்க கண்டனம்
இப்பொழுது அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசியதை வைத்துக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறித்தும் குடும்பம் குறித்தும் அவர் பேசியிருப்பது ஒரு அநாகரிகமானது, அருவருக்கத்தக்கது. கோவையில் இந்து கடவுளான முருகப்பெருமான் குறித்து எக்ஸ் தளத்தில் அவதூறாக கருத்து பதிவிட்டதாக தாவேக நிர்வாகி மைக்கேல் என்பவரை பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே திருவள்ளூர் மற்றும் கோவையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு போலீசார் தேடி வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்து முன்னணி அமைப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எக்ஸ் தள கணக்கு மற்றும் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் கண்டறிந்து கைது செய்தனர். பெரம்பலூரில் டீ கடையில் ஏற்பட்ட கேஸ் சிலிண்டர் வெடிப்பு விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி பெரம்பலூர் காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் சிலிண்டர் வெடித்ததில் 16 பேர் தீக்காயம் அடைந்தனர். இதில் படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த டீ மாஸ்டர் தினேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே மணிகண்டன் என்பவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 9 பேர் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிம வளங்கள் மீது வரி விதிக்கும் மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் மத்திய அரசின் புதிய சட்ட திருத்தத்தை மசோதா இருப்பதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகள் மத்திய அரசின் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற புதிய விதி மாநில சுயாட்சியில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு கனிம வளங்கள் மூலம் ஆண்டுதோறும் கணிசமான வருவாய் கிடைக்கும் நிலையில் இந்த மசோதா மாநிலத்தின் நிதி உரிமையை பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த மசோதாவை எதிர்த்து தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதுடன் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஒரே வரியில் 322 எழுத்துக்களை எழுதி 4ஆம் வகுப்பு மாணவி நிஹாரிகா சாதனை படைத்துள்ளார். முதலமைச்சர் விஜயை சந்திக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஏதாவது சாதனை செய்தால் முதலமைச்சரை சந்திக்கலாம் என்று பெற்றோர் கூறியுள்ளனர். இதனை சீரியஸாக எடுத்துக்கொண்ட நிஹாரிகா தொடர்ந்து பயிற்சி செய்து A4 தாளில் ஒரே வரியில் 322 எழுத்துக்களை எழுதி சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே கேரளத்தை சேர்ந்த ஒருவர் 195 எழுத்துக்களை எழுதியதே சாதனையாக இருந்த நிலையில் அதனை நிஹாரிகா முறியடித்துள்ளார். கிங்டம் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கியுள்ளது. முதல்வர் விஜயை சந்திக்க அனுமதி கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சிறுமி நிஹாரிகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பேளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆவின் பால் உற்பத்தியை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கால்நடை தீவனங்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி 20 நாட்களாக நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என உண்ணாவிரதம் இருந்து வரும் ஓய்வு பெற்ற IRS அதிகாரி பாலமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை செய்தியாளர்கள் மன்றத்தில் பேசிய அவர், நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகுவது மட்டும் தீர்வு அல்ல என்றும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீட்டை வேணான்னு கேட்குறேன். ஒன்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும். இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. ஒரு 25 லட்சம் பேர் எழுதின நீட்டை இவங்க பண்ணுற தில்லுமுள்ளால கேன்சல் பண்ணிட்டு அந்த மாணவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து மீண்டும் எழுத வைக்கிறாங்க. மாணவர்கள் தன்னிச்சையாக எழுதி ஜந்தர் மந்தர் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க. அதை கடுமையான வன்முறையை பயன்படுத்தி பிஜேபி RSS குண்டாஸ்களை பயன்படுத்தி அமித்ஷா நேரடியாக அதை அடக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் நீங்க நீக்க சொன்னோம், நான் அவரை நீக்கிட்ட உடனே அதுக்கு மேல ஒரு மோசமான ஒரு ஆள் எட்டுன்னு RSSல இருந்து வைக்கிறாங்க. முதலமைச்சர் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் அல்ல என்றும் எதற்கும் அஞ்சாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
சென்னையை அடுத்த அம்பத்தூரில் வியாபாரிகள் சங்கத்தின் 60வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன், வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய ஜேசிடி பிரபாகரன், முதலமைச்சர் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் அல்ல என்றும் எதற்கும் அஞ்சாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் என்றும் தெரிவித்தார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கேரள மாநிலம் ஆரியங்காவுவில் உள்ள பாலருவி நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் மாலை மோதியது. தென்காசியில் தற்போது மழைக்கால சீசன் நிலவி வரும் நிலையில் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குற்றாலம் அருவிகளில் ஆனந்த குளியல் போடும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பாலருவி நீர்வீழ்ச்சிக்கும் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக பாலருவியில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாலருவியில் குளித்து மகிழ்ந்தனர். நண்பர் என கூறி நடிகர் மம்முட்டி தன்னை கட்டி அணைத்து புகைப்படம் எடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக திருப்பத்தூர் கிரேன் ஆபரேட்டர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஷூட்டிங் முடித்துவிட்டு நடிகர் மம்முட்டி சொந்த ஊருக்கு காரில் வழி தெரியாமல் இருந்துள்ளார். அப்போது திருப்பத்தூரில் கிரேன் ஆபரேட்டராக இருந்த பாண்டியன் அவருக்கு இருசக்கர வாகனம் வழியாக வழிகாட்டி உதவியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காரில் இருந்து இறங்கிய மம்முட்டி அவரை நண்பன் என்று அழைத்ததோடு அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக பேசிய பாண்டியன், சாதாரண மனிதர்களே தன்னை நண்பர்கள் என்று சொல்லி புறம் தள்ளும் உலகத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி தன்னை நண்பர் என்று சொல்வதற்கு தான் கொடுத்து வைத்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். சுதந்திர தின விழாவை ஒட்டி மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ஜமால் முகமது யூனஸ் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் வருகைக்காக உணவு பரிமாறப்படாமல் பொதுமக்கள் காக்க வைக்கப்பட்டனர். இதனால் உணவு அருந்துவதற்காக கோவில் வளாகத்தில் 1.5 மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள், குழந்தைகள் பசியால் அவதியடைந்தனர். எம்எல்ஏவின் வருகைக்காக பசியால் காத்திருப்பதாகவும் ஜெயிலில் அடைத்து சாப்பாடு போடுவது போல் அமர வைத்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்போது அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாகவும் அணையில் உள்ள நீர் இருப்பு 43.27 டிஎம்சியாக உள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4385 கனஅடியிலிருந்து 6179 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளா மற்றும் கர்நாடக நீர்பிடிப்புகளில் மழையின் அளவு குறைந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா மாநிலம் கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றிற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 13,600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மைசூர் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் 84 அடி முழு கொள்ளளவு கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் தற்போது 80.89 அடியாக எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து நேற்று 8701 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 8559 கனஅடியாக உள்ளது. இதன் காரணமாக கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றுக்கு 13,600 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்போது அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாகவும் அணையில் உள்ள நீரின் இருப்பு 43.27 டிஎம்சியாகவும் உள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4385 கன அடியில் இருந்து 6179 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது.
அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்து உள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன் கேரளா மற்றும் கர்நாடகா நீர்பிடிப்புகளில் மழையின் அளவு குறைந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 8000 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 6500 கன அடியாக இருந்த நீர்வரத்து 1 மணி நேரத்தில் மேலும் 1500 கன அடி அதிகரித்தது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீரின் வேகமும் அதிகரித்து உள்ளது. இதையடுத்து ஒகேனக்கல் அருவி பகுதிகள் மற்றும் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீர்வரத்தின் அளவை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை நெட்டுக்குப்பத்தில் கொசஸ்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் மீனவர்கள் அச்சமடைந்து உள்ளனர். நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகத்துவாரத்தில் மீன்கள் செத்து மிதந்து உள்ளன. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதே மீன்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்று மீனவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சம்பவ இடத்தில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை என்று மீனவர்கள் குற்றஞ்சாட்டினர். மேலும் மீன் உயிரிழந்ததற்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சென்னை கிண்டி அருகே அதிவேகமாக வந்த கார் ஆளுநர் மாளிகையின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. டி நகரைச் சேர்ந்த பாலாதாஸ் என்பவர் தனது நண்பர்களுடன் சைதாப்பேட்டையில் இருந்து நேற்று நள்ளிரவு ஈசிஆர் நோக்கி சென்றுள்ளார். காரை அவர் அதிவேகமாக இயக்கிய நிலையில் ஆளுநர் மாளிகை அருகே வளைவில் திரும்ப முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர்ச்சாலையில் சென்று ஆளுநர் மாளிகையின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுற்றுச்சுவர் சில அடிகள் இடிந்து கீழே விழுந்தன. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக காரில் இருந்த 5 நபர்களையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். காரை பறிமுதல் செய்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 5 நபர்கள் உடல்நிலை சரியானதும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்தனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றஞ்சாட்டியுள்ளார். அக்கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாற்றத்திற்கான நடைபயணம் நிறைவு நிகழ்ச்சி மற்றும் சுதந்திர தின பொதுக்கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜாதி மதத்தின் பெயரால் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் பெண்கள், பழங்குடியினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அநீதிகள் தொடர்வதாகவும் தெரிவித்தார். புதிய சோசலிச இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் போராட்டங்கள் தொடரும் வகையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செங்கொடி பேரணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில், மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு இன்றைக்கு பல நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறது, பல சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் அதிகரித்து வருகின்றன. பழங்குடி மக்களுக்கு எதிரான, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகின்றன. வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லி மாநகரத்தில் ஒரு பெரும் பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்த இருக்கிறது. அது ஒரு செங்கொடி பேரணியாக இருக்கப் போகிறது. ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளதாக தாவேக அரசு கூறி வரும் நிலையில் அந்த நிறுவனங்கள் எவ்வளவு லாபம் ஈட்டுகின்றன என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் அக்கட்சியின் சார்பில் மாற்றத்திற்கான நடைபயணம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படும் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தொடர்பான முழு விவரங்களையும் நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளை தனியார் பள்ளிகள் மருத்துவமனைகளுக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். லட்சம் கோடி மூலதனத்தை ஈர்த்திருப்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் எழுப்புற கேள்வி என்னன்னா, ஒரு லட்சம் கோடி மூலதனம் தெரியுது, ஆனால் எவ்வளவு லாபங்களை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள், அதையே சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேச மறுக்கிறாங்க. இதையும் சொல்லணும், சேர்த்து சொல்லணும். ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் அரசுக்கு எந்த வகையில் சளைத்தது? எனவே அரசு மருத்துவமனைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், நவீனப்படுத்த வேண்டும். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் கலை விழா நடைபெற்றது. 3 நாட்களுக்கு நடைபெறும் இவ்விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். இந்த கலை விழா புதுச்சேரியின் நகர மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் குஜராத், தெலங்கானா, கேரளா, கர்நாடகா, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற உள்ளனர். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு வங்க மாநிலத்தின் புருலியா சவ் என்ற பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜாலியா நடனம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இடையே வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் கர்நாடக அரசின் நந்தினி பாலை விற்பனை செய்ய தமிழக அரசு தடை விதிக்க வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் பாலை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நீரை நம்பியிருக்கும் தஞ்சை மாவட்டத்தில் ஆவின் பால் விற்பனைக்கு பதிலாக கர்நாடக அரசின் நந்தினி பாலை பெரும்பாலான முகவர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசின் நந்தினி பாலை தமிழகத்தில் விற்பனை செய்ய அனுமதிக்கக் கூடாது என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் தஞ்சைகிரி சாலையில் உள்ள நந்தினி பால் முகவர் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு நந்தினி பாலை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று முன்தினம் தொடங்கிய திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் காற்றாடி திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து உள்ளனர். கடற்கரையில் 150க்கும் மேற்பட்ட ராட்சத காற்றாடிகள் பல்வேறு வண்ணங்களில் பறக்கவிடப்பட்டுள்ளன. விதவிதமான வடிவங்கள் மற்றும் வண்ணங்களில் பறக்கும் காற்றாடிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் வாவுபலி பொருட்காட்சியில் ரயில் ராட்டினம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குழித்துறை நகராட்சி சார்பில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி துவங்கிய பொருட்காட்சியில் ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பொழுதுபோக்கு ரயில் ராட்டினம் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த போது அதன் ஒரு பகுதி திடீர் என்று கழன்று விழுந்தது. விபத்தில் சிறுவன் உள்பட 7 பேர் கீழே விழுந்து காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்ட சக சுற்றுலா பயணிகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து களியக்காவிளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அரசின் முழுமையான ஆளுகையின் கீழ் புதுச்சேரி இணைக்கப்பட்ட ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடி ஏற்று தியாகிகளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம்
புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகள் இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைந்தன. இதனை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரி முழுவதும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கொண்டாடப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளை இளைஞர்கள் கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாட பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ள நிலையில் விசிகவினரின் இந்த செயல் பள்ளி மாணவர்களின் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசின் தடையை மீறி நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்க சேலம் மட்டுமின்றி தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு, கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் பூலாம்பட்டிக்கு வருகை தந்தனர். விசைப்படகுகளில் உற்சாகமாக படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் காவிரி கரையோர இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் அப்பகுதியின் பிரபலமான மீன் உணவுகளை சுவைத்தும் மகிழ்ந்தனர். இதனிடையே கைலாசநாதர் கோவில், காவிரி தாய் சந்நிதி உள்ளிட்ட ஆன்மீக ஸ்தலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. சுற்றுலா பயணிகளின் வருகையை முன்னிட்டு காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவர்களின் பட்டியலை தமிழக கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவேக அரசு 2025ஆம் ஆண்டு மே முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை கூட்டுறவு நிறுவனங்களில் பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளின் 5,932 கோடி ரூபாய் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது. மாவட்ட வாரியாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகள், அவர்களின் தள்ளுபடி தொகை ஆகிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள விஓஓ அலுவலகங்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்ட பயனாளிகள் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு நாளை துவங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 400க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை பொது கலந்தாய்வு மூலம் நடைபெற்று வருகிறது. நடப்பு 2026-27ஆம் கல்வியாண்டில் சேர்க்கை பெறுவதற்காக ஆன்லைன் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கு 2 கட்ட கலந்தாய்வு முடிந்துள்ளது. சிறப்பு மற்றும் முதற்கட்ட கலந்தாய்வில் 28,979 மாணவர்களும், கடந்த 13ஆம் தேதியுடன் நிறைவடைந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வில் 60,508 மாணவர்களும் ஒதுக்கீட்டு ஆணைகளை பெற்றுள்ளனர். மீதமுள்ள இடங்களுக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு நாளை முதல் நடக்கிறது. 1,31,094 முதல் 2,33,812 வரை தரவரிசை பெற்ற மாணவர்களுக்கான விருப்பத் தேர்வு இணையதளம் மூலம் நடைபெறுகிறது. சென்னையை அடுத்த எண்ணூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் செத்து மிதப்பதால் தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எண்ணூர் அருகே செயல்பட்டு வரும் அனல்மின் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து வெளியேற்றப்படும் வேதிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் மீன்கள் செத்து மிதப்பதாகவும், இதேபோன்று நிகழ்வுகள் ஏற்கனவே பலமுறை நிகழ்ந்தும் என்றும் தமிழக அரசும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அரசு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து அபராதம் வசூலித்து
மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலை சம்பவம் அரங்கேறிய பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவில் சிபிஐ போலீசார் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து புதிதாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் இன்று சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வழக்கில் புதிய குற்றவாளிகள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பொற்பனை முனீஸ்வரர் கோவில் ஆடித் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கீழக்கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் ஈஸ்வரி ஆலயத்தில் பூஜை செய்வது தொடர்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டைப் போலவே நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு தரப்பினருக்கு மட்டுமே பூஜை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் கோவில் வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரி தரப்பைச் சேர்ந்த ஒருவர் கழுத்தில் அணிந்திருந்த துணியால் தற்கொலைக்கு முயன்றதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய ஏரிகளின் நீர்த்தேக்கம் 50%க்கும் குறைவாக உள்ளது. பருவமழை சரிவர பொழியாததால் சென்னை மக்களின் குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கும் பூண்டி, சோழவரம், புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவு வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவு 11,757 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் தற்போது 5,277 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பு குறைந்ததால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூர் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கடந்த சில நாட்களாக கழிவுகளும் புழுக்களும் கலந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நத்தர் சுபேதார் தெரு, கற்பக விநாயகர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் விநியோகிக்கப்படும் தூய்மையற்ற இந்த குடிநீரை பயன்படுத்துவதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.